இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. லக்ஷ்மி, அதான் உட்காந்து சாப்பிடுறதுக்கு வீட்ல எல்லாம் இருக்குல்ல, அப்புறம் என்ன ஸ்பெஷலா ஏதேதோ வாங்கிட்டு வந்திருக்க? அத உன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. எங்க எல்லாரையும் பொறுத்தவரை நீ ஒரு மூணாவது மனுஷி எங்க வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் வீட்டுக்குள்ள என்ன வருது என்ன போகுதுன்னு தெரிஞ்சுக்கிற உரிமை எங்களுக்கு இருக்கு. உங்க பார்வையில நான் மூணாவது மனுஷியா இருந்தாலும் சமூகத்தோட பார்வையில நான் இந்த வீட்டோட மருமக. இந்த வீட்டோட மருமக அர்த்தமே இல்லாத கேள்விகளுக்கும் தேவையில்லாதவங்களோட சந்தேகங்களுக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. நான் கேட்டனா எனக்காவது பதில் சொல்லுவியா இல்லையா? பூஜை சாமான் வாங்கிட்டு வந்தாத்த. நாளைக்கு வரலட்சுமி விரதம் இருக்கு. பூஜை பண்றதுக்காக எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்த. வாவ் வாவ் லக்ஷ்மி, புருஷன் எனக்கு வேண்டான்னு நினைச்சிட்டேன். இப்போ புருஷனுக்காக வரலட்சுமி பூஜை எல்லாம் பண்ற. புருஷனோட வாழ்க்கையை வாழக்கூடாதுன்னு நினைச்சேன். இப்போ புருஷன் நல்லா இருக்கணும்னு பூஜை புனஸ்காரம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. உன் நோக்கம் தான் என்ன, நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு ஒன்னும் புரியலப்பா. மனிஷா, உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் ஒரு விஷயத்த மறந்துட்டே இருக்க. அடுத்த 6 மாசம் வரைக்கும் நான் அவருக்கு பொண்டாட்டி தான், அவர் எனக்கு புருஷன் தான். ஒரு பொண்டாட்டியா நான் செய்ய வேண்டிய கடமையை செஞ்சிட்டு இருக்கேன். அதெல்லாம் தேவையில்ல. என் பிள்ளைக்காகவும் அவனோட வளர்ச்சிக்காகவும் நீ இந்த பூஜையெல்லாம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அவனோட நல்லதுக்காக நீ இவ்வளவு தவிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு தடவை வேண்டான்னு முடிவு பண்ணிட்டு திரும்ப இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணி யாருக்கு நெருக்கமாகணும்னு நினைக்கிற? யார் மனசுல இடம் பிடிக்க பாக்குற? யார் மனசுலயும் இடம் பிடிக்கவோ யாருக்கும் இங்க நெருக்கமாகணும்ன்றதுக்காகவும் நான் இது எதையும் பண்ணல. அப்போ இதையெல்லாம் எதுக்காக பண்ணணும்? அப்ப சரி, இப்ப இந்த பூஜையையும் அவருக்காக நான் பண்ணலன்னே வச்சுக்கோங்க. சின்ன வயசுல இருந்தே இந்த பூஜையை பண்றது எங்க வழக்கம். அதனால எங்க வழக்கப்படி நான் இந்த பூஜையை பண்றேனே வச்சுக்கோங்க. சரி, பண்ணிக்கோ.